சக்தி, இதெல்லாம் ஜஸ்ட் an eye wash. அன்னைக்கு உன் கால விழுந்தது கூட பெரிய டிராமா. ரொம்ப விட்டு கொடுக்கற மாதிரி ஆக்ட் பண்ணி உன்னை டாமினேட் பண்ணலான்னு நினைக்கிறாரு. அப்ப நீ பண்றது அட்வைஸ் பண்ற மாதிரி பேசி பேசி என் மனசுல அண்ணனை பத்தி தப்பான எண்ணத்தை வளர்த்து விடுறதுக்கு பேர் என்ன ஜனனி? சக்தி, எனக்கு குழப்பமா இருக்கு ஜனனி. தனியா இருந்தா ஒரு மாதிரி பேசுற, எல்லார் கூடயும் இருந்தா வேற மாதிரி பேசுற. இதுல எது நீ? எங்க அண்ணனை உனக்கு பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா அதுக்காக அவர் சொல்றத நான் கேட்க கூடாதுன்னு நினைக்கிறது நியாயமும் இல்லை. அவர் என்னை வளர்த்தவர். அவர்கிட்ட 1000 குறை இருந்தாலும் அவர் என் மேல வச்சிருக்கிற பாசம் உண்மை. அவர் எனக்காக பண்றது எல்லாமே பிளான்னு சொல்ற. அப்போ உன்னை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சது கூட பிளான் தானா? அவர் என்ன டாமினேட் பண்றாருன்னு சொல்லி சொல்லி நீ என்ன டாமினேட் பண்றியோன்னு எனக்கு தோணுது. என்ன நானா இருக்க விடு. இது வரைக்கும் உன்னை இப்படி செய் அப்படி செய்யன்னு நான் எதுவுமே சொன்னது கிடையாது. ஏன்னா நீ படிச்ச புள்ள, உனக்கு எல்லாமே தெரியும். நீ பார்த்து சூதானமா நடந்துப்பேன்னு தான் நான் நினைச்சேன். ஆனா அதுக்காண்டி நான் எதுவும் தெரியாத முட்டா பைய கிடையாது. படிக்கலனாலும் எனக்கும் சில விவரங்கள் தெரியும், புரியும். அதுவும் என் குடும்பத்தை பத்தி உன்னை விட எனக்கு நல்லா புரியும். அதனால அவங்க இப்படி இவங்க அப்படின்னு எனக்கு இனிமே அட்வைஸ் பண்ணாத. அன்னைக்கு நீங்க சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் மனசுல குழப்பம் இருந்துச்சு. அதனாலதான் நேர்ல போய் அவங்க வீட்டை பார்த்துட்டு முடிவு பண்ணலான்னு போனேன். போய் சம்பந்திங்கள்ல இருந்து அந்த வீட்டு மருமகங்க வரைக்கும் எல்லார்கிட்டயும் பேசினேன். அவங்க சொன்ன வார்த்தையெல்லாம் நம்பி இத பொய்ன்னு நினைச்சிட்டேன். இப்பதான் எது நிஜம் எது பொய்ன்னு புரியுது. சார், என் மச்சானுக்கு மட்டும் இல்லை சார், எங்களுக்கும் ஜனனி வாழ்க்கை மேல ஒரு பெரிய நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா பார்வதி சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் மனசே நொறுங்கி போச்சு சார். தங்கமான பொண்ணு, அவளுக்கு ஏன் இப்படி நடக்கணும்? விதி. கடவுள் முடிவு பண்ணதை நம்மளால தடுக்க முடியுமா என்ன? ஏமா, இதுக்காக உங்க வீட்டுக்காரிட்ட கோச்சிட்டீங்க? நான் ஜாதகம் பார்த்து சொன்னதும் மனசுல பல எண்ணங்களோட அவங்க வீட்டை போய் பார்த்துருக்கீங்க, சம்பந்திக்கிட்ட பேசியிருக்கீங்க, மருமகள்கிட்ட பேசியிருக்கீங்க. எல்லாம் பண்ணதுக்கு அப்புறமும் அதுல ஒரு துளி கூட சந்தேகம் இல்லாம கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? உங்க பொண்ணு தான் அந்த வீட்டு மருமகன்னு கடவுள் ஆல்ரெடி எழுதிட்டாம்மா. அதுக்காக உங்க வீட்டில் ஒருத்தர் மேல ஒருத்தர் கோச்சிட்டு என்ன பிரயோஜனம்? அதனாலலாம் எதுவும் நடக்காது அம்மா. அன்னைக்கே சில விஷயங்களை தெளிவா சொன்னேன். இருந்தாலும் உங்க திருப்திக்காக திரும்பவும் நான் சொல்றேன். உங்க மகளோட புருஷன், அதாவது உங்க மாப்பிள்ளை, அவருக்கு ரொம்ப நல்ல குணம்மா. அதில் உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். உங்க பொண்ணுக்கு ஆறுதலா இருப்பாரு, பலமா இருப்பாரு, எல்லா அம்மாவும் இருப்பாரு. ஆனா எதுவுமே ஆழமா இருக்காது. ஒரு குழப்பத்தோட தான் எல்லாத்தையும் செய்வார். இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படியே இருப்பாரு? மா, சில விஷயங்களை பட்டுன்னு சொல்லிடலாம். ஆனா சில குணாதிசயங்க காலப்போக்கில் தான் மாறுமே தவிர அதெல்லாம் கணிக்க முடியாதுமா. இப்ப காயம் பட்டுடுச்சு, அது உடனே காணாம போகாது. மருந்து போட்டு கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ண முயற்சி பண்ணலாம். அம்மா, கல்யாணம் ஆகி ஒரு 3 மாசம் ஆயிருக்கும்ல?
தாலி பெருக்கி போட்டிருப்பீங்களே? இல்ல சார், இன்னும் செய்யல. என்னம்மா சொல்றீங்க? தாலி பெருக்கி போடலையா? எதுக்குமா? இல்ல, இங்க மாத்தி மாத்தி அவருக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. அதனால அது அப்புறமா பாத்துக்கலாம்னு விட்டுட்டோம். உடனே அதை செய்யுங்கம்மா. தாலி பெருக்கி போட்டுட்டு அப்படியே கலசரஸ்தானத்துக்கு உண்டான சில பூஜைகள் இருக்கு, அதையும் சேர்த்து நீங்க பண்ணணும். சரி சார், அவங்க வீட்டில் பேசிட்டு உடனே செஞ்சிடறோம். சார் அவசரப்படாதீங்க சார். நான் சொல்றத முழுசா கேட்டுட்டு அப்புறம் முடிவு பண்ணுங்க. தாலி பெருக்கி போடுறது, பரிகார பூஜை, இது எல்லாத்தையும் நான் குறிச்சி கொடுக்குற கோயிலில் தான் நீங்க பண்ணணும். கும்பகோணத்துக்கு பக்கத்தில் பிரசித்தி பெற்ற ஸ்தலம் இருக்கு திரு சார். நீங்க அங்க போய் என்னென்னலாம் பண்ணணும்னு டீட்டெயிலாக அனுப்புறேன். அதில் எந்த மாற்றமும் இல்லாமல் செய்யணும். பூஜையை கட்டாயம் உங்கள் பொண்ணும் மாப்பிள்ளையும் சேர்ந்து தான் செய்யணும். பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அந்த வட்டாரத்திலே 2-3 கோயில்கள் இருக்கு, அங்கே போய் ஆளுக்கு 2 நெய் விளக்கு ஏற்றிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வரணும். சரி சார், நாங்கள் நிச்சயமாக பண்ணிடுறோம். என்னம்மா, என்ன யோசிக்கிறீங்க? இல்ல, அவங்க வீட்ல இதுக்கு சம்மதிப்பாங்களான்னு தெரியல. மா, அதெல்லாம் நாம பேசிக்கலாமா? சார், நான் ஜனனியும் மாப்பிளையும் கட்டாயம் பூஜை பண்ண வைக்கிறேன் சார். நான் இன்னொன்னும் சொல்லிடுறேன். இதை பண்ண அடுத்த நாளே உங்கள் பொண்ணோட வாழ்க்கை தலைகீழாக மாறிடணும்னு நீங்கள் நினைக்காதீங்க. சூழ்நிலைகள் சாதகமாகும், வாழ்க்கையில் மெல்ல முன்னேற்றம் வரும். இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறேன், கேளுங்க. உங்கள் பொண்ணு ஜாதகம் ரொம்ப நல்ல ஜாதகம். உங்கள் பொண்ணு வாழ்க்கையில் பெரிய நிலைமைக்கு வருவாங்க. என்ன இப்போ கொஞ்சம் சோதனையான காலகட்டம் தான். இந்த கட்டத்தை தாண்டிட்டா அவங்களுக்கு முன்னேற்றத்துக்கு மேலே முன்னேற்றம் தான். உங்கள் பொண்ணோட ஜாதகம் ஜெகமாளும் மகம். அது மட்டும் இல்லை, மக நட்சத்திரத்தில் பிறந்த பொண்ணுங்க தெளிவான சிந்தனையும் சாதுரியமும் நிறைஞ்சவங்க. தனக்கான வேலைகளை எப்படி நடத்திக்கணும்னு அவங்களே முடிவு பண்ணிப்பாங்க. அந்த ஜாதக அமைப்படி பார்த்தா போராட்டத்தை தாண்டி தான் வெற்றி கிடைக்கும். வீட்டுக்குள்ள மட்டும் இல்லை, வெளியே போனாலும் சில இடையூறுகள் வரும். ஆனா அதை தாண்டி ஜெயிக்க வேண்டிய சூழலும் வரும். உங்க பொண்ணு ஜெயிப்பாம்மா. உங்க பொண்ணுங்கிறதுனால உங்க கண்ணுக்கு குழந்தையா தெரியலாம். சின்ன பொண்ணு எப்படி சமாளிப்பான்னு உங்களுக்கு தோணலாம். உங்க பொண்ணு பல பேருக்கு முன்னோடியா இருக்க போறா. இவங்களோட வாழ்க்கையில மட்டும் இல்லம்மா, இவங்களால பல பேருக்கு வாழ்க்கையில முன்னேற்றம் வரும். அதனால நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாம் நன்மைக்கே. சார், நீங்க பேசி வைங்க. நான் உங்க பொண்ணு நட்சத்திரத்தை பார்த்து எந்த தேதி எந்த நட்சத்திரத்துல பண்ணா சிறப்புன்னு நான் ஒரு 4-5 தேதி அனுப்புறேன். அதுல உங்களுக்கு எது வசதின்னு படுதோ நீங்க அந்த நாள்லயே தாலி பெருக்கி போட்டுட்டு பூஜையும் பண்ணிடுங்க. எனக்கு அங்க சில நண்பர்கள் இருக்காங்க. நீங்க தேதியை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணி சொல்லிட்டா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அவங்க சிறப்பா செஞ்சு கொடுத்துருவாங்க. சரி சார், நீங்க டேட் அனுப்புங்க, நாங்க போய் அவங்க கிட்ட பேசுறோம். சரி பாப்பா, உட்காரு. வாங்க உட்காருங்க. சார் தெரியும்ல? நல்லா தெரியும்பா. என்னப்பா, மறுபடியும் வாஸ் ஜாதகத்தையும் ஸ்ரீராம் ஜாதகத்தையும் அலசிக்கிட்டு இருக்கீங்களா? இல்ல, ஜனனி ஜாதகத்தை பார்க்க தான் வந்திருக்காரு. ஜனனி ஜாதகமா? எதுக்கு? ஒன்றும் இல்லைப்பா, தாலி பெருக்கி போடணும்னு பார்வதி சொன்னா, அதான் 4 நட்சத்திரம் பார்க்கலான்னு வர சொன்னேன். என்னப்பா, அதுக்கும் ஜாதகம் பார்க்கறதுக்கும் என்ன சம்பந்தம்? நம்மளை விட 1000 மடங்கு தெரிஞ்சவங்க ஜனனி விட்டு ஆளுங்க. அவங்க கிட்ட சொன்னா அவங்களே டைமும் டேட்டும் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம கிட்ட சொல்ல போறாங்க. நாம மதுரைக்கு போக போறோம்.
இதுல இங்க தான் பண்ணணும் அப்பதான் பண்ணணும்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா? இருக்கு சார். கடவுள் நியமனம்னு ஒன்று நிச்சயம் இருக்குல்ல. அவர் ஏன் மூலமா சில விஷயங்கள் நடத்தணும்னு நினைச்சா அதை தடுக்க முடியாது இல்லையா? அதுதான். சார், எனக்கு என்னமோ இதுல நம்பிக்கை இல்லை சார். இதெல்லாம் பார்க்காம தான் பார்வதி நான் கல்யாணம் பண்ணேன். என் பொண்ணு ஜனனிக்கும் இதெல்லாம் பார்க்காம தான் கல்யாணம் பண்ணி வச்சேன். அவ இன்னைக்கு ராணி மாதிரி இருக்கா. இதுவே நான் ஜாதகம் பார்த்து அவங்க ஏடா கூடமா ஏதாவது சொல்லி அதனால என் பொண்ணு லைஃபை நானே வேற மாதிரி டிசைட் பண்ணியிருந்தா என்ன இருக்கும் சார்? போதும் உங்க பொண்ணு புராணம். இருக்கட்டும், விடுமா. எல்லாருக்கும் எல்லா விஷயம் தெரியணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. திரு சார், நான் அந்த தேதியை ஃபிக்ஸ் பண்ணி சொல்லிடுறேன். டீட்டெயிலாக அனுப்புகிறேன். ஓகேவா? அப்போ நான் வரட்டுமா? ஓகே சார், வாங்க. அம்மா வரேம்மா. வாங்க. வரேன் சார். வரேம்மா. சரி. பார்வதி, நீ தேவையில்லாம இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. இல்லங்க, நான் ரொம்ப ரொம்ப அவசியமான வேலையை தான் பண்றேன். உங்களுக்காக நாங்க சில விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி எங்களுக்காக நீங்களும் சில விஷயங்களை ஏத்துட்டு தான் ஆகணும். தயவு செஞ்சு ஏதாவது சொல்லி இதை தடுக்காதீங்க. வர வர உன்னை புரிஞ்சிக்கவே முடியல பார்வதி. எனக்கு இப்பதாங்க எல்லாமே புரியுது. சரி, நம்ம ஜனனிக்கு தாலி பெருக்கி போடணும். அதை பத்தி அவங்க கிட்ட போய் பேசணும். சரி, இதை போன்ல பேச வேண்டாம், நேர்லயே போய் குணசேகர சார் பார்த்து பேசிட்டு வந்துடுறேன். இல்ல, நீங்க போக வேண்டாம். அண்ணனும் அண்ணியும் போயிட்டு வரட்டும். என்னம்மா நீ என்னையும் போக வேண்டாங்கிற? என்ன நீ ஓவரா என்ன கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்க? அப்படியே இருக்கட்டுமே. இத்தனை நாள் உங்க கண்ட்ரோல்ல தானே நாங்க இருந்தோம். இனிமே எங்க கண்ட்ரோல்ல நீங்க இருந்தா தப்பில்ல. அண்ணனும் அண்ணியும் போய் பேசிட்டு வரட்டும். என்னப்பா சொல்றீங்க? இன்னைக்கே பதிவு பண்ண போறாங்களா? ஆமாம்மா, அண்ணியோட அப்பா அந்த நிலத்தை எஸ்கேஆர் கிட்ட கொடுக்க போறாரு. இது அன்னைக்கே ஸ்டாப் பண்ணிருக்கலாம். உன் செல்ல மருமக தான் நம்ம கண்ணுல எல்லாம் மண்ணை தூவிட்டு உன் மூத்த மருமக கிட்ட சைன் வாங்கி கொடுத்ததாலதான் இவ்வளவு தூரம் வந்திருக்கு. இன்னும் எவ்வளவு தூரம் போனாலும் அந்த ஆளு இன்னைக்கு சொத்தை பதிவு பண்ணவே முடியாது. ஆமா, தர்ஷன் கையெழுத்து போட்டாதானே இந்த பதிவு செல்லும். அவனை இம்பிட்டு வரைக்கும் விட்டுருக்க கூடாது. கையகளை முறிச்சு போட்டிருக்கணும். கை கால முறிக்கணுமா? யார சொல்ற நீ? அம்பிட்டு பயலுகளையும் தானே. எவன் அவன் எதிர்த்து வரானோ அம்பிட்டு பயலையும் தான் சொல்றேன். அந்த எஸ்கேஆர் கிட்ட வாபஸ் வாங்கணும்னு போனீங்கல்ல, அங்கேயே அவனை வச்சு செஞ்சிருக்கணும்னு விட்டதுதான் தப்பா போச்சு. டேய், முதல்ல நீங்க நடக்க போறத பாப்போம். ரெஜிஸ்ட்ரேஷனை தடுத்துட்டு அதுக்கப்புறம் எவன் கையை கால ஒன்னாலும் எடுக்கலாம். அந்த எஸ்கேஆர் நினைச்சா எனக்கும் காண்டா தான் இருக்கு. எங்க போயிட போறான்? வச்சு செய்வோம் அவனை. கண்டிப்பா விட மாட்டேன். அட இருங்கப்பா.
முதல்ல பேச்சனை பாட்டுங்க. இப்ப பிரச்சனை அவங்க இல்ல, அவங்க நோக்கம்தான். எல்லா கூட்டு களவாணி பயல்களும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு என்னை அசிங்கப்படுத்த நிக்கிறாங்க. அதுக்கு நம்ம வீட்டு பொம்பளைகளும் சப்போர்ட். ஓட்டையை நம்ம வீட்டில் வச்சுக்கிட்டு யாரை குறை சொல்லி என்ன புண்ணியம்? ஆமாண்ணே, அதை நினைச்சாதானே இன்னும் கடுப்பா இருக்கு. அவளுக்கெல்லாம் பறிச்சுக்கிட்டு அவளை நடு வீட்டில் வச்சு விளக்கேற்ற வச்சிங்க. ஏய், நான் அவளை விளக்கேத்த சொன்னது அவளுக்கு பறிஞ்சுக்கிட்டு இல்ல. இந்த வீடு நல்லா இருக்கணும், இந்த குடும்பம் ஒத்துமையா இருக்கணுங்கிறதுக்காக தான். அவ இதுக்கு மேல ஏதாவது பண்ணான்னு வை, நான் அவளை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவேன். ஏமா, நீ என்ன செய்வோ தெரியாதுமா. அந்த சொத்து இன்னைக்கு என் கைக்கு வந்தானுமா, இல்லைன்னா நான் வேற மாதிரி ஆயிடுவேன். இதுல 2 விஷயம் இருக்குமா. ஒன்னு என்னோட கௌரவம், இன்னொன்னு எஸ்கேஆரோட அவமானம். என் பொண்டாட்டி வீட்டு சொத்தை எதிரி வீட்டுக்கு விற்கிறாங்கன்னா ஊர்ல என்ன பத்தி என்னமா பேசுவேன்? அண்ணே, ஊர் பேசுறத விடுன்னு இந்த குடும்பத்துல நமக்கு தெரியாம கிச்சன்ல என்னெல்லாம் பேசுறாங்கன்னு உனக்கு தெரியுமா? அண்ட் அதுவும் ஒரு கேரக்டர் இருக்கு. அப்படியே ஃபேஸை இன்னசென்ட் மாதிரி வச்சுட்டு வேலையை பாக்குறது. இங்க பேசுறது அங்க போய் சொல்றது. அண்ணா, சொல்றது கூட செகண்டரி தானா? ஆனா அதுக்கு முன்னாடி அவங்க அப்படி இப்படின்னு அத்தனையும் பேசுறது இவங்க தான். கூப்பிட்டு கேட்டு பாருங்க, அப்படியே கண்ல இருந்து தார தாரைய கண்ணீர் கொட்டும். கடவுள் சத்தியமா நான் பண்ணல, எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு அப்படி ஒரு ஆக்டிங்க போடுவாங்க. என்னடி, அதான் கொடுத்துட்டல, இன்னும் என்னத்த பார்த்துட்டு இருக்க? இல்ல, சீனி சரியா இருக்கான்னு செக் பண்ண நிக்கிறேன். ஏன் மாமா, சீனி சரியா இருக்குல்ல? இருக்கு இருக்கு. அடேங்கப்பா, என்ன அக்கறை பாத்தியானே. நீங்க சுகர் கரெக்டா இருக்கான்னு பார்க்கதான் நின்னுட்டு இருக்கீங்க. இது நாங்க நம்பணும். ஆமா, அதுக்கு தான் நிக்கிறேன். ஏன் அண்ணே, பாத்தீங்களா, இந்த நடிப்பை பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கேன். நான் நடிக்கிறேனா? சரி, நான் நடிக்கிறதையாவது சரியா செஞ்சுட்டு போறேன். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, வாட் யூ மீன்? ஏய், நீ ஏண்டி அவகிட்ட மல்லு கட்டிக்கிட்டு இருக்க? ஏய், நீ போய் சொல்லி பார்ப்போ. போடினா தேவையில்லாம அவகிட்ட ஏண்டி உரண்டு இழுத்துக்கிட்டு இருக்க? அம்மா, அவதாம்மா. அம்மா, ஆனா ஒன்னு சொல்றேன், ஒவ்வொரு கொழுப்புமா உன் மருமகளுக்கு. ஒரு நாள் பாரு, நானே அவளை ஏதோ ஒன்னு பண்ண போறேன். அக்கா, ரெஜிஸ்ட்ரேஷன் பத்தி தான் பேசுறாங்க எல்லாரும். அண்ணன் தம்பி எல்லாரும் இது நடக்கவே கூடாதுன்னு பேசிட்டு இருக்காங்க. ஆனா அத்தை ஏதோ லைட்டா மாறின மாதிரி இருந்துச்சு. இப்ப உட்காந்து ஜாடா தட்டிட்டு இருக்காங்க. இப்ப எப்படிக்கா போவீங்க? எப்படி போவீங்கன்னா, அக்கா போய் தானே ஆகணும். இந்த தரம் எச்சரிக்கையா இருப்பாங்க, கண்டிப்பா விடமாட்டாங்க. ஆமா, விடமாட்டாங்க தான். ஆனா நியாயம்னு ஒண்ணு இருக்குல்ல. என்ன நியாயம்மா? இவங்க எந்த பக்கத்து நியாயத்துக்கு நிப்பாங்க? நீயே சொல்லு. இங்க ஒரு பக்கம் பெத்த அப்பன் கொடா கண்டனா நிக்கிறாரு, அந்த பக்கம் புருஷன் விடா கண்டனா நிக்கிறாரு.
முன்னமாச்சும் பரவாயில்ல, அந்த கூட்டத்தில் அவர் மட்டும்தான் இருந்தார். இப்போ அந்த பய மண்டையை கழுகி அவனையும் அந்த கூட்டத்தில் சேர்த்துக்கிட்டாங்க. நடுவில் மாட்டிக்கிட்டு இவங்க எந்த பக்கத்து நியாயத்தை பேசுவாங்க சொல்லு? கையெழுத்து போட்டுட்டு திரும்ப வரவே முடியாது ஜனனி. சரி, நீ சொல்ற மாதிரியே கையெழுத்த போட்டுடலாம். போயிட்டு எப்படியாச்சும் கையெழுத்த போட்டுடுறோன்னு வச்சுக்க. ஆனா அதுக்கப்புறம் வீட்டை விட்டு வெளியவே அனுப்ப மாட்டாங்க. உள்ளார கொண்டு வந்து வச்சு சொல்ல முடியாத அளவுக்கு சித்திரவதை செய்வாங்க. அன்னைக்கு மட்டும் ரிஜிஸ்ட்ரேஷன் நடக்கலைன்னா நான் உயிரோடு இருக்க மாட்டேன்மா.